வெல்கம் ஆல். இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ். ஜப்பான்ல நடந்த ஒரு குடும்பமே மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு குற்றவாளி நிறைய தடயங்களை அங்கே விட்டுட்டு போயும் கிட்டத்தட்ட 20 லட்சம் போலீஸுக்கும் மேல 25 வருஷமா விசாரணை செஞ்சுமே இதுவரைக்கும் கண்டே பிடிக்க முடியாத ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ், தி செட்டகாயா ஃபேமிலி மர்டர் கேஸ். இந்த கேஸை பத்தின முழுமையான விவரங்களை வாங்க வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் எம்எஸ். இது டிசம்பர் 30, 2000 டோக்கியோவில் இருக்க 2வது பெரிய சிட்டியான செட்டகாயான்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில தான் இது நடக்குது. 1990ல் இந்த குடும்பம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த இடம் வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு இடமா இருந்திருக்கு. பல குடும்பங்கள் அந்த இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது அப்படியே தலைகீழாக மாறுது. 10 வருடம் கழித்து 200 குடும்பங்கள் வாழ்ந்து வந்த அந்த பகுதியில் வெறும் 4 குடும்பங்கள் மட்டும்தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இன்னும் 3 மாசத்துல இவங்களும் வேற இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது கடைசி வரைக்குமே நடக்காம போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இவங்க மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இருந்தாங்க. 44 வயதான இந்த குடும்பத்தோட தலைவர் மிக்கி இன்டர்நேஷனல் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட மனைவி யஷுகோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. 8 வயதான நீனான்னு ஒரு பெண் குழந்தையும் 6 வயதுல ரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்தோட வீட்டை வெளியிருந்து பார்க்குறப்போ பெரிய வீடாக தெரிஞ்சாலும் ஆனால் உண்மையில் இந்த வீடு 2ஆக பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா வெளியே வந்து தான் இன்னொரு வீட்டுக்கு போக முடியும். இன்னொரு வீட்டில் யஷுகோவோட அம்மாவும் தங்கச்சியும் இருந்திருக்காங்க. இந்த கொலை நடக்கிறதுக்கு சில வாரங்கள் முன்னாடி இவங்க வீட்டை சுற்றியும் சில வினோதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் அநாகரிகமாக சத்தம் போட்டுட்டு இருந்த ரவுடிகள் சில பேருக்கும் இவங்களுக்கும் சில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த இடத்த சுற்றி இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருந்த சில விலங்குகள் ரொம்ப துன்புறுத்தப்பட்டு இருந்திருக்கணும், சில விலங்குகள் கொல்லப்பட்டு மரங்களில் தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலை செய்யறதுக்கு ஒரு 4 நாட்கள் முன்னாடி யஷுகோ அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக ஒரு கார் காரணமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. பக்கத்தில் கார் பார்க்கிங் இருந்தும் ரொம்ப நேரமாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த கார் இருந்தனால யஷுகோ சந்தேகப்பட்டிருக்காங்க. கொலை நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வினோதமான ஆள் இருக்கிறதா நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் விசாரணையில் தெரிய வருது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த ஒரு ஆளை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் அந்த இடத்துக்கு ஏற்றதா இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதே ஆளை யஷுகோட வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்ததா அங்கே இருந்த பல பேரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடையாளம் தெரியாத நபர் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் போய் ஒரு கத்தியும் வாங்கியிருக்காரு. சட்டகாயா ஃபேமிலி கொலை செய்யப்படுற அன்னைக்கு ஈவினிங் டைமில் அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க. திரும்பவும் 7 மணி அளவில் வீட்டுக்கு வந்திருக்காங்க மிக்கியோட ஃபேமிலி. அதுக்கப்புறம் யஷுகாவோட அம்மா, அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற யஷுகாவோட அம்மாவுக்கு அவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் யஷுகாவோட மகள் நீனா அவங்களோட பாட்டி வீட்டுக்கு, அதாவது யஷுகாவோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே டிவி பார்த்துட்டு 9:30 மணி அளவில் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே பின்னால் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும் 10:40 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக யஷுகோவோட ஹஸ்பண்ட் மிக்கியாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. மிக்கியோட கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷனோட இருந்த ஒரு மெயில் சரியாக 10:38 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை கடந்து போன ஒரு நபர் அந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கிற சத்தம் கேட்டதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் அந்த இடத்துல இருந்ததா சொல்லியிருக்காரு. சரியா 11:30 மணி அளவில் யஷோகாவோட அம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட செவத்தில் ஏதோ ஒன்று இடித்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதை அவங்க பெருசாகவே எடுத்துக்கல. அடுத்த நாள் ரொம்ப நேரம் ஆகும் யஷுகாவோட வீட்டிலேருந்து யாருமே வராததை கவனித்து அவங்களோட அம்மா யஷுகாவோட வீட்டோட கதவை திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கதவு உள்பக்கமாக பூட்டி இருந்திருக்கு. தாங்கிட்ட இருந்த இன்னொரு சாவியை எடுத்து கதவு திறந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. யஷுகாவோட ஹஸ்பண்ட் மிக்கி படிக்கட்டில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காரு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் உடனடியாக அந்த இடத்துக்கும் வராங்க.
போலீஸ் வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மிக்கி கத்தியால குத்தினபடி இறந்து கிடந்திருக்காரு. செகண்ட் ஃப்ளோர்ல யஷுகா மற்றும் நினாவோட உடல்கள் மிக கொடூரமான முறையில உடல் முழுவதும் கத்தியால குத்தப்பட்டு அங்கிருந்து ஒரு ஏணியில தொங்கினபடியே இறந்து கிடந்திருக்காங்க. ரேவோட ரூம்ல இறந்து கிடந்த ரே கத்தியால கொல்லப்படல, ஆனா கொடூரமான முறையில கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. அங்க இருந்த பாத்ரூம் ஜன்னல் கண்ணாடிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஸ்கிரீன் எல்லாம் கிழிக்கப்பட்டு இருந்திருக்கு. அந்த வழியில தான் கில்லர் உள்ள வந்திருக்கணும். பொதுவா கில்லர் இவங்களை எப்படி கொண்டிருப்பான்னு ஒரு தியரி இருக்கு. பாத்ரூமோட ஜன்னல் வழியா வந்த கில்லர் ரேவோட ரூமுக்கு போய் ரேவை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கணும். அந்த சத்தம் கேட்ட மிக்கி ரேவோட ரூமுக்கு போய் கில்லரை பார்த்துருக்கணும். கில்லருக்கும் மிக்கிக்கும் இடையில கண்டிப்பா சண்டை நடந்திருக்கணும். ஆனா அந்த கில்லர் கத்தியால மிக்கியை கொண்டு இருக்கணும். அந்த சண்டையில கில்லர் வச்சிருந்த கத்தி உடஞ்சிருக்கணும். அதே சமயத்துல யஷுகாவும் நினாவும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனா கில்லர் அவங்கள கண்டுபிடிச்சு அந்த உடஞ்ச கத்தியால அவங்கள குத்தி இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த கில்லர் அவங்களோட வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். ஆனா இதுக்கு பின்னாடி நடந்தது தான் ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. போலீஸ் யஷுகா மற்றும் நினாவோட பாடியை பார்க்கும்போது நினாவோட உடம்புல ஃபர்ஸ்ட் எய்டு போடப்பட்டிருந்திருக்கு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா அந்த கில்லர் அவங்களோட வீட்டை விட்டு வெளியே போகல. கில்லர் அவங்கள கத்தியால குத்திட்டு அவங்களோட கிச்சனுக்குள்ள போயிருக்கான். அந்த ஒரு டைம்ல தான் தன்னுடைய 8 வயதான நினாவிற்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துருக்கணும். அந்த ஒரு நேரத்துல அவங்களால போலீஸ்க்கு கூட கூப்பிட முடியல. ஏன்னா போனோட வயர் கட்டாக இருந்திருக்கு. பக்கத்துல இருந்த தன்னுடைய அம்மாவை கூட கூப்பிட்டு இருந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கு கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா யஷுகாவையும் நினாவையும் கொஞ்ச நேரமாவது உயிரோட விட்டுருக்கான் அந்த கில்லர். கில்லர் அங்கிருந்து வேறொரு கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த 2 பேரையும் மிக கொடூரமான முறையில குத்தி கொண்டு இருக்கான். அதே மாதிரி அவங்க 2 பேரோட உடலையும் ஏணில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அவங்க 2 பேரும் ஏணியில ஏறி தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த கில்லர் அவங்க 2 பேரையும் கொண்டு இருக்கலாம். சரியா ஒரு 11:30 மணி அளவுல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சுன்னு யஷுகாவோட அம்மா சொன்னது இந்த ஏணி விழுந்ததா கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு கில்லர் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம இருந்திருக்கணும். ஏன்னா யஷுகா மற்றும் நினாவை கொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்துருக்கான். இந்த கொலை சரியா 11:30 மணி அளவுல நடந்திருக்கலான்னு கருதப்படுது. இறந்து போனவங்களோட உடல்ல இருக்கிற உணவை வச்சு இந்த நேரம் கணக்கிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த கில்லர் அந்த சமயத்துல அடிபட்டு இருக்கணும்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வீடு முழுக்க அந்த கில்லரோட ரத்தம் பரவி இருந்திருக்கு. யஷுகா மற்றும் நினா போட்ட ஃபர்ஸ்ட் எய்ட்ல இருந்து அந்த கில்லரும் ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டிருக்கான். ஆனா அந்த கில்லர் மாட்டிக்க கூடாதுன்னு அவன் வந்ததுக்கான தடயங்கள் அழிச்சிட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. கொலை செஞ்ச உடனே அங்கிருந்து தப்பிச்சு போகாம அதுக்கு மாறா கொலை செஞ்ச அடுத்த நாள் காலையில வர அங்கேயே தங்கி இருந்திருக்கான். எல்லாரையும் கொலை செஞ்ச அந்த கில்லர் கிச்சனுக்கு போய் அங்கிருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கான். அதே மாதிரி அந்த வீட்டில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா மிக்கியோட கம்ப்யூட்டரையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அதுல இருந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ண பார்த்துருக்கான். ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. காலையில் 10:02 மணி அளவில் கம்ப்யூட்டர் மறுபடியும் ஆக்சஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரோட கேபிளை பிடுங்கியிருக்கான். அந்த கில்லர் அங்கிருந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் கூட பண்ணாம போயிருக்கான். போலீஸ் அதுல இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணதுல அதுல கிரீன் பீஸ் வச்சு செய்யப்பட்ட ஒரு பாரம்பரிய உணவை வச்சு சாப்பிட்டுருக்கான். ஆனா அது அவனே வச்சு சாப்பிட்டுருக்கான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவன் அங்க இருந்து முக்கியமான ஆவணங்களை எல்லாம் பாத்ரூம்ல போட்டிருக்கான். மேலும் அந்த கில்லர் அவனோட கைரேகையை எந்த பயமும் இல்லாம விட்டுட்டு போயிருக்கான். அந்த கில்லர் அங்கேயே தான் இரவு முழுவதும் படுத்து தூங்கியிருக்கான்னு எவிடன்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கில்லர் அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மிக்கியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்கான். அந்த வீட்டில் நிறைய பணம் இருந்தாலும் அவனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான். காலையில எந்த டைம்ல அந்த கில்லர் வெளியே போனான்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கொலை நடந்த இரவு 11:30 மணி அளவுல அந்த வீட்டுக்கு பக்கத்துல 3 பேரை பிக்கப் செய்ததாகவும் அந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கள இறக்கி விட்டதும் கார்ல ரத்த கரைகள் இருக்கிறதும் கார் டிரைவர் பார்த்திருக்காரு. போலீஸ் அந்த கார்ல இருக்கிற ரத்த கரையையும் அந்த வீட்டுல இருந்த ரத்த கரையையும் சோதனை செஞ்சதுல அந்த 2 ரத்தமும் எந்த வகையிலையும் மேட்ச் ஆகல. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் அந்த கில்லர் காலையில வரைக்கும் இருந்ததுக்கான எவிடன்ஸ் நிறைய இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏராளமான எவிடன்ஸ் கிடைச்சாலும் நிறைய முரண்பாடுகளும் இந்த கேஸ்ல இருக்கு. கில்லர் இத்தனை கொலைகளை செஞ்சுட்டு எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம காலையில வரைக்கும் இருந்ததை பார்க்கும்போது கில்லர் இதே மாதிரி நிறைய கொலைகளை செஞ்சிருக்கலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ எல்லாமே அங்க இருந்தும் அவன் எந்த ஒரு கவலையுமே படல. இப்படி இருக்கையில அவன் ஒரு சைக்கோவா இருக்கலான்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. அந்த கில்லர் ஒரு பேக் வச்சிருந்ததாகவும் அந்த பேக்ல சில மணல் துகள்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த மணல் துகள்கள் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது இந்த கேஸை இன்னுமே குழப்பத்துக்கு கொண்டு போகுது. அது USA, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கால இருக்க நிவேடான்னு ஒரு பாலைவனத்துல இருக்கிற மணல் துகள்களா இருந்திருக்கு. மேலும் இன்டர்நெட்ல இவங்க மிலிட்ரி சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தரா இருக்கலாம்,
ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இவங்களை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் கொலை செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகணும்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இன்னொரு கருத்துப்படி பார்க்கில் மிக்கி சண்டை போட்டது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் அது இந்த 4 பேரையும் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்ய தூண்டுமானு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கில் இருந்தவங்க அதே ஏரியாவில் இருக்கிறவங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு இன்னொரு முரணாக கருதப்படுது. அப்படின்னா அந்த கில்லர் வெளியிருந்து எங்கிருந்தோ வந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எவிடன்ஸ் இருந்தும் 20 லட்சத்துக்கு மேலே போலீஸ்காரங்க விசாரிச்சும் எந்த ஒரு முடிவுமே வரல. இப்போ வரைக்கும் இந்த கேஸை முழு நேரமாக போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ செட்டகாயா ஃபேமிலி கேஸ் இஸ் அன்சால்வ்டு. உங்களால் இந்த கேஸில் ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நான் பார்த்ததில் நல்ல கமெண்ட் இருந்தால் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களோட கமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இது மாதிரியான உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.